ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஃபயர் ஹைட்ரண்ட் பம்ப் பிளான்ட்டோட எக்யூப்மெண்ட்ஸ், அதோட ஒர்க்கிங் பிரின்சிபிளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பேனல் பார்த்தீங்கன்னா டீசல் பம்ப் பேனல். இது வந்து டீசல் பம்ப் வந்து எப்போ ஆன் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபயர் ப்ரொடக்ஷன் எம்சிசி பேனல். ஓகேங்களா, இந்த பேனல் பார்த்தீங்கன்னா மெயின் பம்ப், இபி மெயின் பம்ப் அண்டு இபி ஜாகி பம்ப் ரெண்டையும் வந்து ஆன் ஆஃப் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா, அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏர் குஷன் ஷோ வெசல். இது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஏர்லாக் பம்ப் லைனில் இருந்துச்சுன்னா ஆட்டோவாக ரிலீஸ் ஆகிறதுக்காக இந்த வெசல் வச்சுருக்காங்க. இது ஹெட்டர். ஹெட்டர் எதுக்குன்னா, ஹெட்டர்லேருந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல் சுவிட்சு லைன்லாம் இதுலேருந்து தான் எடுத்திருக்காங்க. ப்ரெஷர் கேஜி, இது ஜாக்கி பம்போட ப்ரெஷர் சுவிட்சு, இது மெயின் பம்போட ப்ரெஷர் சுவிட்சு, இது டீசல் பம்போட ப்ரெஷர் சுவிட்சு. ஓகேங்களா, இதுலேருந்து தான் கண்ட்ரோல் சிக்னல் எடுத்து அது மூலிமா ப்ரெஷர் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும்போது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெஷரு ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம இதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்குவோம். இது நம்ம இவ்வளோ வைக்கக்கூடாது, தண்ணி லீக் ஆகிரும், போட்டுக்கலாம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து 6 அந்த மாதிரி லோ ஆகும்போது உங்களுக்கு ஜாக்கி பம்ப்பு ஆன் ஆகும். ஜாக்கி பம்ப் எங்கே இருக்குன்னா இதுதான் ஜாக்கி பம்ப்பு. சரி, ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல எக்யூப்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். இது ஜாக்கி பம்ப்பு. சரிங்களா, இதோட ஹெச்பி ரேட்டிங்ஸ் அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா 7.5 ஹெச்பி இருக்குது. ஓகேங்களா, இந்த பம்போட ஹெச்பி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது மெயின் பம்ப்பு. இதோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா 60 ஹெச்பி. ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டீசல் பம்ப்பு. டீசல் பம்போட பேட்ரி, இது கண்ட்ரோல் பேனல். தென் டீசல் பம்ப் உங்களுக்கு தெரியல, as usual உங்களுக்கு ஜென்ரேட்டரில் என்னென்ன இருக்கோ அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே இதில் இருக்கும். பட் ஒன்லி ஒன் டிஃப்ரெண்ட் பிட்வீன் டீசல் பம்ப் அண்ட் ஜென்ரேட்டர். உங்களுக்கு அதில் ஆல்டர்னேட்டர் இருக்கும். ஜெனரேட்டரில் டீசல் பம்பில் உங்களுக்கு ஆல்டர்னேட்டர் மட்டும் இருக்காது. ஓகேங்களா, ஆல்டர்னேட்டருக்கு பதிலாக நம்ம எதை கனெக்ட் பண்ணியிருக்கோன்னா இம்ப்ளர், அதாவது டீசல் பம்போட இம்ப்ளர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது மூலிமா உங்களுக்கு ஆன் ஆச்சுன்னா இம்ப்ளர் சுற்றுறது மூலிமா உங்களுக்கு வாட்டர் வந்து பம்ப் ஆகும். ஓகேங்களா, இது வந்து இன்லெட்டு. சரிங்களா, இன்லெட்டு வந்து இது சம்ப்பு, 1.5 லட்சம் வாட்டர் சம்ப் கீழே இருக்குது, இதுக்கு பாட்டமில் இருக்குது. ஓகேங்களா, இது இன்லெட்டு. இது பார்த்தீங்கன்னா அவுட்லெட்டு, இம்ப்ளரு. இது உங்களுக்கு டீசல் பம்ப்பு. அடிஜென்ஸ் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ரேடியேட்டர் வாட்டர் லெவலு. ஓகேங்களா, இது பேட்ரி, டீசல் பம்போட பேட்ரி. இதில் இதே மாதிரி தான் உங்களுக்கு. இது இன்லெட்டு, மெயின் பம்போட இன்லெட். இது அவுட்லெட்டு. இது என்னன்னா என்ஆர்வி. ஓகேங்களா, நான் ரிட்டர்ன் வால்வு. இது நான் ரிட்டர்ன் வால்வு எதுக்குன்னா உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோ வந்து யூனி டைரக்ஷனாக இருக்கும், ரிட்டர்ன் உங்களுக்கு தண்ணி வராது. அதுக்காக தான் நம்ம வந்து என்ஆர்வி போட்டிருக்கோம், நான் ரிட்டர்ன் வால்வு. ஓகேங்களா, இது வந்து மேனுவல் வால்வு மேலே இருக்கிறது. இருங்க பக்கத்தில் காமிக்கிறேன். இது வந்து நார்மலான உங்களுக்கு க்ளோஸ் வால்வு, ஓப்பன் க்ளோஸ் வால்வு. இது பார்த்தீங்கன்னா என்ஆர்வி. இது வந்து உங்களுக்கு ஒன்லி வந்து யூனி டைரெக்ஷன், ஒன்லி வாட்டர் ஃப்ளோ வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உங்களுக்கு சடனாக இப்போ மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வால்வ் க்ளோஸ் ஆகி இதுக்கு இந்த சைடு உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோ ஆகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடும். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா இது ஏர்லாக் எதாவது ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு மேனுவலாக நம்ம வாட்டர் டாப் அப் பண்ணுறதுக்காக இந்த லைன் கொடுத்துருக்காங்க. இது எங்கே போகுதுன்னா இது வழியாக போயிட்டு கீழே இறங்கி நேராக போய் மேலே பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஒரு 1000 லிட்டர் சின்டெக்ஸ் டேங்க் வச்சுருக்கோம். அதில் நம்ம வாட்டர் டாப் அப் பண்ணிவிட்டு சப்போஸ் ஏதாவது ஏர்லாக் அந்த மாதிரி ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த வால்வை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, க்ளோஸ் பண்ணிக்க இந்த வால்வு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏர்லாக் வந்து ரிலீஸ் ஆகிக்கும். ஓகேங்களா,
ஓகே, இதோட ஆப்ரேஷன் பற்றி பார்ப்போம். எக்யூப்மெண்ட் பற்றி எல்லாம் மோஸ்ட்லி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 3 பம்பில் ஒன்றும் இல்லை, சேம் ஒரே உங்களுக்கு கான்செப்ட் தான். இன்லெட்டு சம்ப்லேருந்து வருது 3 பம்புக்குமே. அவுட்லெட்டு நம்ம ஃபயர் பம்ப் லைன் உள்ளுக்குள்ளே வந்து ஸ்ப்ரிங்லுக்கோ இல்லைன்னா உள்ள நம்ம ஃபயர் ஹைட்ரன் பைப் லைனுக்கோ போகும் அவுட்லெட்டு. ஓகேங்களா? இன்லெட்டு எல்லாத்துக்கும் நம்ம சம்ப்லேருந்து எடுத்துருப்போம். அது போக இந்த வாட்டர் ஏர்லாக் ஆச்சுன்னா நம்ம மேனுவலாக நம்ம வாட்டரை வந்து அந்த டேங்க்லேருந்து சிண்டெக்ஸ்லேருந்து கொடுத்து நம்ம ஏர்லாக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இது ப்ரெஷர் கேஜ். அதுவும் டெஸ்ட் லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நான் இப்போ டெஸ்ட் லைன் வந்து இந்த என்ஆர்விக்கு இந்த டெஸ்ட் லைன் எடுத்திருக்காங்க பாருங்கள். எடுத்து நேராக கொண்டு போய் டெஸ்ட் அரேன்னு சொல்கிறாங்க. அதையே அது வழியாக நேராக கீழே போயிட்டு சம்புக்கு போயிடும். சரிங்களா? இது இருக்குன்னா டெஸ்ட் லைன். நம்ம சப்போஸ் நாங்கள் வந்து ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து டெஸ்ட் எடுப்போம். எவ்ரி மந்த் ஒன்ஸ் வந்து டெஸ்ட் எடுப்போம். அந்த மாதிரி டெஸ்ட் இருக்கும்போது நம்ம இந்த வால்வு க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த மெயின் வால்வை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பைபாஸ் வால்வு மட்டும் ஓப்பன் பண்ணி, இது பைபாஸ், இது ஓப்பன் பண்ணி இது பைபாஸ் ஓப்பன் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு டெஸ்ட் லைனாக மாறிக்குது. நம்ம டெஸ்ட்டாக மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை ஆட்டோவாமல் நம்ம ப்ரெஷர் ரெடியூஸ் பண்ண மூலமாக ஆன் ஆஃப் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? டீசல் பம்ப்பு இந்த பேனல் தான் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுதோ. டீசல் பம்பை வந்து ஆன் ஆஃப் ஆகிறது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா? இதில் என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்குன்னா, மினி லெக் ஒரு டைமர் ஒன்று இருக்குது. அது போக பூரா கிளாஸ் ரிலேஸ் அண்ட் ஃபியூசஸ், ஒரு எஸ்எம்பிஎஸ் எதுக்குன்னா உங்களுக்கு சார்ஜாக இருக்கும். அந்த அதில் இருக்கிற பேட்ரி சார்ஜாக இருக்கும். உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் சிக்னல், இது வழியாக தான் நம்ம கண்ட்ரோல் சிக்னலை எடுக்கிறோம். கண்ட்ரோல் சிக்னலை எடுத்து 24 வோல்ட் நம்ம எடுத்து ஜென்செட் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ஆகிறது கண்ட்ரோல் பண்ணுறோம். இதில் தான் உங்களுக்கு ப்ரெஷர் சுவிட்சுக்கு லைன் போகும். இதில் தான் ப்ரெஷர் சுவிட்சுக்கு லைன் போயிட்டு அந்த ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் வந்து எவ்வளோ செட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதுங்களா? அந்த ஒயிட் கலர் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? இதுதான் வந்து கட் ஆன் ப்ரெஷர். அதாவது ப்ரெஷர் வந்து பர்டிகுலர் ப்ரெஷர் வந்து ரீச் ஆன உடனே உங்களுக்கு ஆன் ஆகிக்கும். சரி, இது ஆன் ஆகிக்கும். ஓகேங்களா? 3 ப்ரெஷர் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக டீசல் பம்பு ஆன் ஆகிக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன் மட்டும்தான் கண்ட்ரோல், ஆஃப் கண்ட்ரோல் இதில் கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா ஜாக்கி பம்ப் மட்டும்தான் அந்த மாதிரி ஆன் ஆஃப் கண்ட்ரோல் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அது நம்ம இந்த டிஃப்ரென்ஷியல் செட் பண்ணுறதை பொறுத்து அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஷியல் குறிப்பிட்டெல்லாம் வச்சுட்டோம்னா, அதாவது 6 இங்கே செட் பண்ணியிருக்குமா 6 ஆன் ஆகிக்கும். அந்த டிஃப்ரென்ஷியல் செட் பண்ணுறதை பொறுத்து ஒரு 8 அந்த மாதிரி போகும்போது ஆஃப் ஆகிக்கும். ஜாக்கி பம்ப்